காசிப் இது ஒரு நல்ல சூடான ஒரு டாபிக் தான். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு? என்ன போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில்? ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுறீங்களா? வாசிக்க ரொம்ப ஆவலாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி தான். மற்றவங்க வாழ்க்கையை பற்றி தெரியணுன்னா ரொம்ப ஈகராக நம்ம கதை கேட்போம். அதே மாதிரி படத்துலேயும் மற்றவங்க வாழ்க்கையை பற்றி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால தானே படம் பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், ஷோ பார்க்குறோம். அதில் என்ன நடக்க போகுது ஒருத்தருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்படியே எல்லாரும் திரண்டு வருவாங்க. நம்ம மற்றவங்க வாழ்க்கையை பற்றி கேட்குறது அவ்வளோ ஆவலுக்கு. அதான் அந்த காசிப் அவ்வளோ ஒரு சூடான ஒரு விஷயமா இருக்குது. மற்றவங்க முதுகு பின்னாடி பேசுறது, முதுகு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கேட்குறது, இது வெறும் ஒர்க் பிளேஸில் வேலை ஸ்தலத்தில் மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பற்றி பேசிப்பாங்க. என்ன நடக்குது, அவள் இப்படி இருக்காளே, அவன் இப்படி பண்ணுறானே, கேள்விப்பட்டியா, இது நடந்துச்சு போன வாரம் அப்படின்னு பேசுகிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமாக நடக்கும். என்ன சப்ஜெக்ட் பற்றி எவ்வளோ டிஸ்கஷன் நடக்கும்னு தெரியாது. அதே மாதிரி நியூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சில நியூஸ் சேனல்ஸ்லாம் நியூஸை சொல்கிறதுக்கு பதில் ஒரே காசிப் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்களை பற்றி தான் ஏதாவது சுவாரஸ்யமான செய்தி அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை ஒரு நியூஸில் இப்படி அவர் பண்ணியிருப்பாரோ அப்படின்லாம் பேசுவாங்க. நடந்த சம்பவத்தை பார்த்து செக் பண்ணி சொல்கிறதோட இப்படியெல்லாம் நடந்திருக்கோமோ, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு தான் ஒரு அலிகேஷனாக எல்லாம் காசிப் பற்றி தான் நியூஸே வருது. பழைய காலத்தில் கிணறு பக்கத்தில் பெண்கள்லாம் கூடி ஒருத்தர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பேசுவாங்க. இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஈஸியாக போச்சு. எல்லார் கையிலையும் வந்துடுது இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு வீட்டில் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா ஜனங்களுக்கு அதான் கேட்க பிடிக்குது, அதுதான் அவங்களுக்கு ஹாட் நியூஸாக இருக்குது அப்படின்ட்டு இப்படி எல்லாம் மாறி போச்சு. இந்த காசிப் நமக்கு கரெக்டான விஷயமா ஒரு தவறான பழக்கமா என்று தெரிகிறது தான் இன்று நமக்கு கேள்வி. நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க, உங்களை பற்றி சப்போஸ் திருமணம் ஆலைனா, உங்களுக்கு கல்யாணம் ஆலைனா, உங்கள் ஒர்க் பிளேஸில் இப்படி ஒரு ரூமர் யாரோ ஆரம்பிக்கிறாங்க, அவளுக்கு கல்யாணம் இன்னும் ஆளை தெரியுமா, ஏன் இப்படி ஆளை? அப்போது ஒருத்தர் சொல்லுவாங்க, அவள் இவ்வளோ வெயிட் போட்டாலே, இவ்வளோ குண்டாயிட்டாலே, அதனால தான் யாரும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், அப்படிலாம் இல்லை, நான் கேள்விப்பட்டேன், அவங்க அப்பா ரொம்ப குடிக்கிறாரு, அதனால தான் ஒருத்தனும் கல்யாணம் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே வரமாட்டேங்கிறான். இப்படி தான் அவங்க குடும்ப சூழ்நிலை இருக்குது, இப்படி தான் அவள் பேக்ரவுண்ட் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா பேசி 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 அந்த இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பாஸ் ஆகி ரொம்ப மோசமான இன்ஃபர்மேஷனாக வந்து முடியுது அவங்கள பற்றி. ஸோ ஃபைனலி என்ன ஆகும், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நாமே கேள்விப்படுவோம். ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போது நம்ம அவங்க பேசுகிறத வந்து கேட்போம். இல்லை யாராவது தூக்கிட்டு வருவாங்க, இப்படி தான் ஆஃபீஸே உன்னை பற்றி பேசுது தெரியுமா அப்படின்ட்டு. அது எதுக்கு? நமக்காக இல்லை, நம்மளை குத்துறதுக்காக. அதில் வேர்ஸ்டான விஷயம், நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து இப்படி பிட்ரே பண்ணி நம்மளை ஆறுதல் படுத்துகிறேன்னு வந்து சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோடையும் போய் சிரிச்சிருப்பாங்க. ஒன்றும் டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க நம்மளை. அருமையான பர்சன், இப்படியெல்லாம் ஃபேமிலியில் நடக்கலை தெரியுமா, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்லாம் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அங்கேயும் போய் சிரிச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்மகிட்டையும் வந்து பாவண்டி நீ இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாரு, அவங்கெல்லாம் அவ்வளோ மோசம் அப்படின்னு வந்து சொல்கிறது. காசிப் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க. காசிப் பண்ணுறது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விளைவை கொண்டு வருது. யாரும் ஒன்றும் நல்ல விஷயத்த காசிப்பாக பேசுகிறதில்ல. ஏதாவது சுவாரஸ்யமாக கான்ட்ரவர்ஷியலான விஷயம், தவறாக நடக்கிற விஷயங்களை தான் அப்படி ஷேர் பண்ணுறது. இது நமக்கே திருப்பி வந்து அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் நினைக்கலாம், நான் மற்றவங்கள பற்றி பேசி ஜாலியாக இருந்துப்பேன்னு. ஒரு நாள் இது உங்களை தேடி இந்த மாதிரி வரும். இந்த காசிப் வந்து நம்ம சமுதாயத்திலே ஒரு பேண்டமிக் மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வியாதி, இருக்கலே மோசமான பேண்டமிக். ஏன்னா இதுதான் ஃபாஸ்டஸ்டாக பரவுற ஒரு வியாதி. கம்யூனிட்டியில் ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றி இகழ்ந்து பேசுகிறதோ இல்லை தவறாக பேசுகிறதோ இல்லை இப்படி இருக்கலாம் என்று அவங்கள பற்றி இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிற காரியங்கள் பரவுது. ஃபாஸ்ட்டாக பரவி அவங்கள நாசமாக்குது. ஸ்கூல் நாட்களில் கூட ரெண்டு பசங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இன்னொரு பையனுக்கு அது பிடிக்கல, ஒரே எரிச்சல், அவங்க இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்களேன்ட்டு. ஒரு பையனை பற்றி அடுத்த ஃப்ரெண்டுகிட்ட தவறாகவே சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் அந்த ஃப்ரெண்டு நம்பலை, இப்படிலாம் இருக்க மாட்டானே, இதை நம்புகிற மாதிரி இல்லையேன்ட்டு சொல்லி 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 இன்னும் குத்தி குத்தி சொல்ல அவன் யோசிக்க ஆரம்பித்தான் மெதுவாக.
கடைசியில் சொன்னா, நம்ம கிளாஸ்லேயே ரொம்ப அழகான பொண்ணுகிட்ட போய் உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்காண்டா, நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன சும்மாவே இருக்கிற, நீ எதுவும் ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிற இப்படின்லாம் சொன்ன உடனே அவன் உள்ளத்தை அது உடைச்சது. அவனுக்கு ஒரே கோவம். அன்னையிலேருந்து முடிவு பண்ணது தான், அதுலேருந்து அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசவே இல்லை. அவ்வளோ திக்கான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது அன்று நிறுத்தினாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பையே இந்த காசிப் டேமேஜ் பண்ணுது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்த மாதிரி காசிப்னால உறவு பிரிக்கப்படுகிறது. அதுதான் ரொம்ப சேடான ஒரு விஷயம். யாரெல்லாமோ அவங்க குடும்பத்தில் தப்பு தப்பாக அவங்கள பற்றி பேசி, ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசி, ஹஸ்பண்டை பற்றி தப்பாக பேசி, இல்லை அவங்க இப்படி ஒன்று யோசிக்கிறாங்க என்றாங்க, இப்படி செஞ்சுருக்கா, இப்படி பேசுகிறா, அவனை பற்றி இப்படி பழகிறான், இப்படியெல்லாம் சொல்லி 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 தவறான செய்தியை கொண்டு வந்து அவங்க பிரிவினையே உண்டு பண்ணுது. வேலை ஸ்தலத்துலேயும் அப்படிதான். நீங்கள் கேட்குற மாதிரி ஒருத்தர் நல்ல பெர்ஃபார்மராக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் ஒர்க் பண்ணாதவன் அவன் காலை எப்படி வெட்டலான்னு பார்த்து அவனை பற்றி தவறாக பேசிகிட்டே இருக்கிற தப்பான காரியங்களை அப்படியே பரப்புறது. அவர் மோசமான அவர் இதை செய்யலை, இந்த வேலையை செய்யலை, இல்லை இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை செஞ்சார் அப்படின்ட்டு பாஸ்டையும் மேனேஜர்ட்டையும் போய் சொல்கிறது. இப்படியே எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்கள ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே தள்ளி நிறுவனமே நாசமாக போகுது. இந்த ஒரு ஆள்னால எல்லா நல்லா செய்கிறவங்க அப்படியே விலகி போகிறாங்க. இதுதான் காசிப்புடைய பயங்கரமான டேமேஜ். ஒரு நிறுவனத்துக்கு வருது, ஒரு பிஸ்னஸுக்கு வருது, ஒரு ஸ்கூலுக்கு வருது, ஒரு சமுதாயத்துக்கு வருது. பிரியமானவர்களே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்படிப்பட்டவர்கள் மீதும் காசிப் பண்ணுறது மீதும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேதம் என்ன சொல்லுது இதை பற்றி? 1 தீமோத்தேயு 5:13 நம்ம வாசித்து பார்த்தோன்னா, அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அளப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள் என்று போட்டிருக்கு. எப்படியெல்லாம் அவங்கள பற்றி போட்டிருக்கு? வீண் அலுவர்கள். அவர்கள் வீடு வீடாய் திரிகிற, அங்கே ரொம்ப சோம்பலாய் இருக்கிறதுனால வீடு வீடாய் திரிஞ்சு இப்படி வீண் அலுவற்காரராய் அவங்க இருக்கிறாங்க. தவறாக பேசும் அலுப்புக்காரர்களாகவும் இருக்கிறாங்க. இப்படி மோசமான செய்திகள், மோசமான காரியங்கள், இவைகளை எல்லாம் பரப்புகிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன் இப்படி சோம்பலா இருந்து சுற்றி தெரிகிறதுனால இப்படி அவங்க வாழ்க்கையே இதற்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்படி இருக்கும்போது நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இப்படி மரணம் கொண்டு வருகிற வார்த்தைகளை நம் நாவிலிருந்து பேசும் பொழுது, அதை பிரியப்பட்டு செய்யும் பொழுது அதனுடைய கனியை அவங்க உண்கிறார்கள். அது நம்மிடம் மீண்டும் சேரும். நாமும் அதை அனுபவிப்போம். நம் வாழ்க்கைக்கே அது ஒரு மரணத்தை கொண்டு வரும். ஜாக்கிரதையா இருக்கணும். நம் நாவின் வார்த்தைகளினால் ஜாக்கிரதையா எதை பரப்புறோம், ஜீவன் கொடுக்கிறோமா, ஒரு லைஃப் கொடுக்கிறோமா என்று நம்ம கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு வார்த்தையை எண்ணி கணக்கு பண்ணி பேசணும். சங்கீதம் 141:3 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். என் வாய்க்கு காவல் வையும் அப்பா. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தை உண்மை கனப்படுத்தும் வார்த்தை, மற்றவர்களுக்கு ஜீவன் கொண்டு வரும் வார்த்தை, நல் வார்த்தையாக இருக்க தூய்மையா என் வாயின் வார்த்தைகளை இருக்க காத்து கொள்ளும் அப்பா. அந்த ஒரு அர்ப்பணிப்போட தான் நம் வாயின் வார்த்தைகளை பேசணும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை பிரதிபலிக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். எனக்கு மகிமை கொண்டு வரும் வார்த்தையை பேசுறானா, மற்றவங்களுக்கு நல்லதை கொண்டு வரும் வார்த்தைகளை என் வார்த்தையே கவனமா கேட்டு பேசுறானா என்று ஆண்டவர் பார்ப்பார். மனுஷீகமாகவோ பொல்லாத வார்த்தைகளை பேசுறதுக்கு நம்ம இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு நானும் ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்பொழுது, ஒரு இன்ஃபர்மேஷனை ஒருத்தர் பற்றி ஷேர் பண்ணும்பொழுது ரொம்ப நிறைய கேள்விகளை கேட்குறது உண்டு. மற்றவங்ககிட்ட போய் சொல்லணுமா அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. இல்லை யார்கிட்டயா ஷேர் பண்ணேன்னா இது ஷேர் பண்ண வேண்டிய விஷயமா, இல்லை அந்த நபர்கிட்ட நம்ம போய் சொல்லணுமா, இது அவங்க ட்ரஸ்ட்வர்தி பர்சனா, அவங்க போய் மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்களா, அவங்க கேட்க வேண்டிய விஷயமா, இப்படியெல்லாம் யோசித்து நம்ம கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவங்க வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது நம்ம பேசுகிறதுனால, அதில் ஒரு பங்கு கொள்ளக்கூடாது. பிரியமானவர்களே, சிலர் இதே அவங்க வாழ்க்கையின் பணியாக வச்சுருக்காங்க. வீடு வீடாக போய் ஃபங்க்ஷனாக போய் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிறத இன்னொரு வீட்டில் போய் சொல்கிறது.
இப்படி பரவி 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 போகும்படி அவங்க இதே தான் வாழ்க்கையின் நோக்கமாக வச்சிருக்கிறாங்க. இப்படி நம்ம சுற்றி திரிகிறவர்களா நம்ம வாழ்க்கையில் இருந்தோம்னா நமக்கு நாசமோசம் திருப்பி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பயனற்றுப்போம். ஐடலாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வேலைகளை நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். அதுக்கு பதிலாக மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்க. ஹெல்ப் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பிரயோஜனப்படுத்துங்க. மற்றவங்களுக்கு அன்பு காண்பிக்கும் வார்த்தைகளை பேச நீங்கள் எவ்வளோ மேக்சிமமாக யூஸ் பண்ண முடியுமோ அப்படி உங்கள் நாவையும் உங்கள் உதடுகளையும் பயன்படுத்துங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கும் இருதயத்தில் ஜீவன் கொண்டு வரும். இல்லை இருதயத்தில் நீங்கள் மரணத்தை கொடுக்க கொடுக்க மரணம் தான் உங்கள் இருதயத்தை நிரப்பும். முதலாவது உங்கள் ஆத்மா செத்துப்போம், அப்புறம் உங்கள் வாழ்க்கை. ஸோ ஜீவன் கொடுத்து கொண்டே இருக்க நம்ம அங்கே ரெடியாக இருப்போம். ஆண்டோடைய ஜீவன் நமக்குள்ளே இருந்து மற்றவங்களுக்கு நம் வாயின் மூலம் செல்லும். பிரியமானவர்களே, அதுக்கு நம்ம கேட்போம் ஆண்டவர்கிட்ட, அப்பா சங்கீதக்காரன் சொன்னது போல என் நாவையும் உதடையும் நீர் காத்து கொள்ளும் அப்பா. தவறான வார்த்தைகளை பேசி அப்பா நாங்கள் அறியாமல் மற்றவங்க வாழ்க்கையை வீணாக்கி இருக்கிறோம் சுவாமி, எங்களை மன்னியும். அதில் நாங்களும் பங்கு கொண்டிருக்கோம். மற்றவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு நாங்களும் அதை ஷேர் பண்ணியிருக்கிறோமே, எங்களை மன்னியும் அப்பா. எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க அதை கேட்குறவங்க. ஆண்டவரே, எவ்வளோ அவங்க தனிமையாக உணருவாங்க, எல்லாரும் என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்களே என்று. அப்பா, நானும் என் வாழ்க்கையில் என் இருதயத்தில் மரணத்தை அனுபவிக்கக்கூடாது சுவாமி. என் வாழ்க்கையும் நாசமாக இப்படி பேசுறதுலே நாசமாக போயிடக்கூடாது ராஜா. உம்மை கனப்படுத்த நீர் எதிர்பார்த்து இருக்கிறீர். அந்த வார்த்தைகளையும் பேச உன் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். ஆவியானவரே, அப்படி நீர் வழி நடத்தும். பிறருக்கு வல்லமையாய் பேச, வல்லமையாய் அவளுக்கு ஜெபிக்க அப்பா நீர் வைத்திருக்கிற வார்த்தைகளை பிறருக்கு போதித்து சொல்ல அப்பா உம்முடைய பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்ஸில் நீர் நடத்தும் ஞானத்தில் பேச நீர் கிருபைத்தார். அப்படி அவங்க வாழ்க்கை பிஸியாக இருக்கட்டும் சுவாமி. சோம்பேறித்தனத்திற்கோ ஆண்டவரே இப்படி வீடு வீடாக சென்று இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதற்கோ வாட்ஸ்அப்லேயோ சேட்லேயோ நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க ஆண்டவரே எங்களுக்கு நேரம் கொடுக்காதிரும் சுவாமி. கவனத்தை செலுத்த விடாதிரும் அப்பா. எப்பொழுதும் உம் காரியத்திலே நாங்கள் ஜாக்கிரதையாய் பயனுள்ளவர்களாய் எங்களை பயன்படுத்தும் சுவாமி. அப்படி ஈடுபட கிருபை தாரும். கிருபை தார். இன்று முதல் ஒரு மாற்றத்தை என் பிள்ளைகளுக்கு கொண்டு வரும். புது இருதயம் தாரும் சுவாமி. புது நோக்கத்தை தாரும். வாழ்க்கையில் அப்படி பிஸியாக பயன்படுத்தும். ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். காசிப் பற்றி நம்ம நிறைய காரியங்களை கேட்டோம், அறிஞ்சிக்கிட்டோம். தொடர்ந்து வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் எங்களுக்கு இந்த கமெண்ட் செக்ஷன்லேயோ வாட்ஸ்அப், இமெயில் இது மூலமாக அனுப்புங்க. வில் பி வெயிட்டிங் டு ஷேர் வித் யூ. அடுத்த முறை பார்க்குற வரைக்கும் பாய்.